தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூரில் இருக்க கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸில் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 எந்த ரேங்க் வரைக்கும் எந்த பிரான்ச் நமக்கு கிடைக்கலாம் என்பதை பற்றி கடந்த வருடங்களுடைய டிஎன்இஏ ரேங்க் அனலைஸ் பண்ணி நாங்கள் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். 80% 90% வரைக்கும் இந்த ப்ரிடிக்ட் பண்ண நாங்கள் கணித்த ரேங்க்ஸ் உங்கள் ரேங்கோட ஒத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுவாகவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் நாம் வாங்கியிருக்கிற கட் ஆஃப் மார்க்கை விட நமக்கு கிடைச்சிருக்கிற ரேங்கை வச்சு தான் எந்த கல்லூரியில் நமக்கு இடம் கிடைக்கும், எந்த பிரான்ச்சில் இடம் கிடைக்கும் என்பதை தீர்மானிக்க முடியும். அதன் அடிப்படையில் கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இதனுடைய கடந்த 2 வருடங்களுடைய க்ளோசிங் ரேங்க்ஸை நாங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதன் அடிப்படையில் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அடிப்படையில் இந்த வருடம் எந்த பிரான்ச்சுக்கு நல்ல ட்ரெண்டு இருக்கோ அதன் அடிப்படையில் டிஎன்இஏ 2025க்கான க்ளோசிங் ரேங்க்ஸ் ப்ரிடிக்ஷன் நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஓசி கேட்டகரியில் 2023 டிஎன்இஏ கவுன்சிலிங் முடிவில் 15,021க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவே டிஎன்இஏ 2024 கொஞ்சம் சீக்கிரமாகவே 12,745 முடிஞ்சிருக்குங்க. இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகிற பட்சத்தில் 12,108 இந்த வருஷம் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே போல் பிசி கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது 2023 டிஎன்இஏல 19,528 வரைக்கும் க்ளோஸ் ஆச்சு. ஆனால் கடந்த வருடம் 2024 16,371க்கே அது முடிஞ்சிருக்குங்க. இந்த ட்ரெண்ட் இந்த வருஷமும் தொடரும் பட்சத்தில் டிஎன்இஏ 2025 நாம் எதிர்பார்க்கிற கட் ஆஃப் 15,552. இதே போல் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் ஓசி கேட்டகரியில் 2023 வருஷத்தில் 14,019க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த வருடம் 12,402 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 11,500 11,700 வரைக்கும் நம்ம க்ளோசிங் ரேங்கை எதிர்பார்க்கலாம். பிசி கேட்டகரியில் 2023 17,839 முடிஞ்சிருக்கு. கடந்த வருடம் சீக்கிரமாகவே 15,323 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 14,500 அல்லது 14,550. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த முறை கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே இந்த வருஷம் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதன் அடிப்படையில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 2023 37,130க்கு முடிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் கடந்த வருடம் 26,539 முடிஞ்சிருச்சு. இதே ட்ரெண்ட் ரிப்பீட் ஆகிற பட்சத்தில் இந்த வருஷம் 25,212 முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதுவே பிசி கேட்டகரியில் எடுத்துக்கிட்டோம்னா 2023 47,525 முடிஞ்சிருக்கு. அதே சமயம் 2024 42,611க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது 40,480. இதே ட்ரெண்டில் கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், தென் மெக்கட்ரானிக்ஸ் இந்த பிரான்ச்சஸ்க்கும் 2023 மற்றும் 2024 பழைய ரேங்க்ஸ் தட் இஸ் க்ளோசிங் ரேங்க்ஸை இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனோட அடிப்படையில் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிற டிஎன்இஏ 2025 ப்ரிடிக்டட் கணிக்கப்பட்ட கால்குலேட் செய்யப்பட்ட டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ரேங்கையும் கொடுத்துருக்கோம். உங்களுடைய ரேங்க் 80% 90% வரைக்கும் இந்த ரேங்கோட ஒத்து போகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட்டு கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நமது அனாலிசிஸோட தொடர்ச்சியாக கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கேம்பஸில் எம்பிசி கேட்டகரியில் கடந்த 2 வருடங்களில் என்ன நடந்திருக்கு, எஸ்சி கேட்டகரியில் கடந்த 2 வருடங்கள் என்ன நடந்திருக்கு, எந்த ரேங்க்கில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க,
இந்த வருஷம் டிஎன்இஏ 2025ல என்ன ரேங்க் எதிர்பார்க்கலாம் என்பதை இங்க நாங்க சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். டைரக்டா சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது 2023 டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ்ல 91,222 க்ளோசிங் ரேங்கா முடிஞ்சிருக்கு. தட் இஸ் எம்பிசி கேட்டகரியில். ஆனால் கடந்த வருடம் 2024ல நல்ல டிஃபரன்ஸ்ல 75,766 ரேங்குக்கு க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த சீட்டு கிடைக்கல. இதை வச்சு நம்ம இந்த வருஷம் ட்ரெண்ட் அப்சர்வ் பண்ணும்போது இந்த வருஷம் சிவில் டிபார்ட்மெண்ட் கேபிஆர் காலேஜில் 71,978 வரைக்கும் க்ளோஸ் ஆகலாம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே போல் இசி டிபார்ட்மெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2023 டிஎன்இஏல 30,795 வரைக்கும் கிடைச்சது. ஆனால் கடந்த வருடம் 26,604க்கே அது முடிஞ்சிருச்சுங்க. இந்த ட்ரெண்டு இந்த வருஷம் ரிப்பீட் ஆகிற பட்சத்தில் நாம் எதிர்பார்க்கிற டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ரேங்க் 25,000 ரேங்க்ல இருந்து 25,274 ரேங்க். இதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 2023 டிஎன்இஏல 64,719க்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் கடந்த வருடம் நல்ல டிஃபரன்ஸில் 59,381லேயே முடிஞ்சிருச்சுங்க. இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் டிஎன்இஏ 2025ல 56,000 ரேங்க்ல இருந்து 56,400 ரேங்குக்குள்ள க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதே போல் ஏஐடிஎஸ் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, ஐடி, மெக்கட்ரானிக்ஸ் என்று எல்லா பிரான்ச்சுக்கும் கேபிஆரோட அனைத்து பிரான்ச்சஸ்க்கும் கடந்த 2 வருடங்களுடைய க்ளோசிங் ரேங்க்ஸை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் என்ன ரேங்க் இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 80% 90% வரைக்கும் உங்களுடைய ரேங்க் இந்த ரேங்கோட ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட் கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கேம்பஸில் காத்து கொண்டு இருக்கு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வீடியோவிலையும் கடந்த சில வீடியோக்களிலும் நாங்கள் வெளியிட்டு இருக்கின்ற தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 க்ளோசிங் ரேங்க் ப்ரிடிக்ஷன், கடந்த 2 வருடங்களில் நடந்து முடிஞ்சிருக்கிற டிஎன்இஏ 2023 க்ளோசிங் ரேங்கையும் டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்கையும் அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸையும் இந்த வருடம் எந்த பிரான்ச்சுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அந்த ட்ரெண்டையும் பொறுத்து இந்த 3 விஷயத்தை அனலைஸ் பண்ணி டிஎன்இஏ 2025க்கான எங்களுடைய க்ளோசிங் ரேங்க் ப்ரிடிக்ஷனை வெளியிட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.